ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். ராகி மால்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 பெரிய டம்ளரில் 2 டம்ளர் ராகி எடுத்து நைட் நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். காலையில் 2 நாளாக முளைக்கட்டி வச்சேன். இது 2 நாள் வச்சா தான் இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வருது. ஒரே நாளையில் அந்த அளவுக்கு முளைக்கல. 2 நாளாக நான் வச்சுருந்து பாருங்கள் எப்படி இது காஞ்சிருச்சு. நான் 2 நாள் காய வச்சு நிழல்லையே தான் காய வச்சு எடுத்தேன். காஞ்சிருச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து வறுத்துக்கலாம். இதை கூட என்னென்ன சேர்த்து வறுக்கிறோன்னு இப்போ முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வால்நட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சுக்கு, ஏலக்காய், இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம காய வச்ச ராகியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். முளைக்கட்டுன ராகி இது சேர்த்துக்கலாம். நல்ல இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க, அப்போ தான் கரியாமல் இருக்கும். கேழ்வரகு நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். அந்த முளைக்கட்டி வந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா உதிரி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ எடுத்துடலாம். முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வால்நட் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சுக்கு, ஏலக்காய் இதையும் சேர்த்துடலாம். எங்கனாலும் உட்காரதான் வறுத்தாச்சு. இதையே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஆறுன ராகியை மிக்சியில் சேர்த்து அரைச்சாச்சு பாருங்கள். நல்லாவே நைஸாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சலித்து எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள், அது சலிச்சாச்சு. இது நல்ல பவுடராக இருக்குது. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் இருந்துச்சு. இது குருணையாக இருந்துச்சு. இதோட அதையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சுக்கு, ஏலக்காய் மட்டும் தனியாக அரைச்சி சலிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து முடி மாதிரி இருக்கும். பாதாம், முந்திரி, வால்நட், பூசணி விதைகள், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி விதை இதால் அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா நிறையவே நான் அளந்து எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். நான் மிக்சிலேயே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இதாக இருக்குது. இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. பால் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். செஞ்ச ராகி மால்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல ஹெல்த்தியான, டேஸ்டான, சூப்பரான ராகி மால்ட்டு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருமே, சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே இது எல்லாத்துக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது நல்லா வந்து இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.